முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் மோடி வந்து செல்ல தமிழ்நாடு என்ன பறவைகள் சரணாலயமா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். மதுரை பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தமிழக மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் ஒரு ஜனநாயகவாதி பிரதமராக வர அடித்தளம் அமைக்கப் போகிறது என்றார். நம்ம டி.ஆர். பாலு அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த காலத்தில் மேம்பாலங்கள் சாலைகள்னு 56,644 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றணும். நெசவு தொழிலுக்கு இருந்த சென்பாட் வரி நீக்கப்பட்டுச்சு. இன்னும் நிறைய இருக்கு. பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா? தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓர வஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? இவங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும், ஏன் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே எதிரி மட்டுமல்ல, விரோதமான கூட்டணி. பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு அளிக்கிற வாக்கு, அதிமுகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டு துரோகிகளுக்கு அளிக்கிற வாக்கு. எனவே தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய தமிழர் விரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்க. திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 38 எம்பிக்கள் இருந்தும் தமிழகத்திற்கு இதுவரை எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து பங்களாமேடு பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய இபிஎஸ், விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாத ஒரே அரசு திமுக அரசு என்று விமர்சித்தார். எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே இந்த விவசாயிகளை பற்றி, விவசாய தொழிலாளி பற்றி பேசாத ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயி எப்படி கஷ்டப்படுவார் என்று நன்றாக தெரியும். விவசாயி தொழிலாளி அதை விட கஷ்டம். வேளாண் கருவிகள், டிராக்டர் வாங்க மானியம், ஸ்ப்ரேயர் வாங்க மானியம், விதைகள் மானியம், உரம் மானியம், இப்படி எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது அதிமுக ஆட்சியில். இந்த ஆட்சி வந்த பிறகு பல முதியோர்களுக்கு நாம் கொடுத்து வந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. இதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. 2000 அம்மா மினிக்கல் நீங்க மூடிய திரு ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றதுமாக, எச்சரிக்கை மணி அடிக்கின்றதுமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய வேட்பாளர் டெபாசிட் இழுக்கப்பட வேண்டும். 25,000 ரூபாய், 50,000 ரூபாய் தாலிக்கு ஒரு பவுன், இன்னைக்கு 53,000 ரூபாய் ஒரு பவுன். அதையும் ரத்து பண்ணிட்டார். இதுவா சாதனை? திமுக சாதனை. எண்ணி பாருங்க. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுறார் திரு ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தா திருமண உதவி திட்டம் 25,000 30,000 உயர்த்தப்படும், 50,000 60,000 உயர்த்தப்படும். இப்படின்னு தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த திட்டத்தையே ரத்து பண்ணிட்டார். இது நியாயமா? அதோட அம்மா இருசக்கர வாகனம் மகளிருக்கு கொடுத்தோம். ஒரு வாகனம் வாங்குறதுக்கு 25,000, அதையும் ரத்து. எல்லாத்துக்கும் மேல லேப்டாப். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது பாஜகவாக இருந்தாலும் சரி, அதை முறியடிக்கக்கூடிய சக்தியாக அதிமுக இருக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.